இடிக்கிறதுங்க. புடலாம் இடிக்கிறது இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கொஞ்சம் தேங்காய் பூ வந்து திருவி வச்சிருக்கேன். கொஞ்சம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சோம்னா சூப்பராக அப்படியே வெந்துடும். மூடி வச்சாலே இந்த ஆவிலே வெந்துடும். அடியில் சின்ன வெங்காயமாக இருக்குது. பொரியலுக்குலாம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். கடுகு வந்து குறைச்சிடணும். கடுகு வந்து ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நிறையாவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரத்தத்தை ஊற வைக்கும். சின்ன வெங்காயம் ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும். அதனால வந்து சின்ன வெங்காயம் வந்து அதிகமாகவும் உணவுல சேர்த்துக்கலாம். பொரியலுக்குலாம் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நம்ம பொரியல் பண்ணோம்னா அந்த பொரியலோட டேஸ்ட்டு தனி தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காய் வந்து நம்ம இப்படி தான் வந்து இது ஒரு மெத்தடில் வந்து நான் தாளிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா மூடி வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும். வெந்தோடனே நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சு வேக வச்சிடலாம்.